80க்கும் மேற்பட்ட லஷ்கர் உதைபா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள்னு ட்ரம்ப் சொல்கிறாரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில். அதனால் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதியில் தான் பெரும்பாலான தாக்குதல் நடந்திருக்கு. கருணாநிதிட்ட ஸ்டாலின் எப்படி இருந்தாருன்னு பலருக்கும் தெரியாது. கருணாநிதி நான் ஒரு விஷயத்தில் கருணாநிதி மிக மிக திறமையானவர் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறேன். நிர்வாகத்திலேயா அதெல்லாம் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயத்தில் அவர் மிக ஏன் நேற்று வந்தவங்க கட்சி ஆரம்பிக்கூடாதா? எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சுட்டு 77 முதலமைச்சரானாங்க. என்டி ராமராவ் கட்சி ஆரம்பித்த 3 மாதம் 6 மாதத்துலேயே எலெக்ஷன் முதலமைச்சரானாங்க. ஆக முதலமைச்சராகிறதுக்கும் எப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அரசியல் அழிச்சுடி தெரியாதுன்னா உங்களுக்கு அரசியல் வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் அலசல், இந்தியா பாகிஸ்தானில் இருக்கும் தீவிரவாத முகாம்களை தாக்கி இருக்கிறது. அதாவது இதை போர் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம், இராணுவ தளங்களை இந்தியா எந்த தாக்குதலும் நடத்தவில்லை. இராணுவ தளங்கள் மீது இந்தியா தாக்குதலை நடத்தவில்லை. பொதுமக்கள் மீதும் எந்த தாக்குதலையும் இந்தியா நடத்தவில்லை. அப்போ யாரை அடிச்சிருக்காங்கன்னா, தீவிரவாதிகள், லஷ்கர் உதைபா என்று சொல்லக்கூடிய அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் எங்கெங்கே இருந்தாங்களோ அவங்களுடைய தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய, பயிற்சி கொடுக்கக்கூடிய கேம்ப் எங்கெங்கே இருந்ததோ அது இடத்தெல்லாம் சரியாக குறி வச்சு அடிச்சிருக்காங்க. இதில் பாராட்டப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், இராணுவ உளவு பிரிவு சரியாக மிக அருமையாக எங்கெங்கு தீவிரவாத முகாம்கள் பாகிஸ்தானில் இருக்குங்கிற விஷயத்தை கரெக்டாக எடுத்துருக்காங்க. அது எடுக்கிறது பெரிய விஷயம். இன்னொரு நாட்டில் தீவிரவாதிகள் எங்கே இருக்காங்க, அவர்கள் வீடு எங்கே இருக்குது, எங்கே அவர்கள் கூட்டம் போடுவாங்க, எங்கே பேசுவாங்க, அவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடம் இது, இதெல்லாம் பொதுமக்களோடு சேர்ந்து இருக்காங்க. அதில் பெரிய வேடிக்கை, பொதுமக்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயுமா இருக்கான். ஸோ இதெல்லாம் சரியான விஷயம் முதல்ல எடுத்து வச்சுருக்காங்க. அது எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இன்னொரு வெளிநாட்டில் இருக்கிறது. ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, குறிவைத்து ஏவுகணைகளை குறிவைத்து குண்டை கரெக்டாக தாக்கணும் பாருங்க, அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஸோ நாம் இப்போ படை அனுப்பின ஏவுகணைகள் சரியாக இலக்கை போய் தாக்கியது. அதாவது நம்முடைய இராணுவங்களே செய்திகள் ட்விட்டரில் போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 44 செகண்ட், அதாவது 44 நொடி, ஒரு நிமிஷத்துக்குள்ளே 74 ஏவுகணைகளை வச்சு அடிச்சிருக்காங்க. மொத்த ஆப்ரேஷன் 24 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இராணுவம் நம்ம மேலே கோவப்பட முடியாது. ஏன்னா இராணுவ தளங்களை அடிக்கலை. அதனால் இராணுவம் என்ன பார்த்தா, நம்மளை அடிக்கலை, தீவிரவாத முகாம்களை தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அங்கே இருக்கிற அரசியலை பார்த்தா, பொதுமக்கள் அடிக்கலை, தீவிரவாத முகாம்களை தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னா, தீவிரவாதிகள் இதில் எதுவும் பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம இராணுவம் இன்னும் சொல்லலை. ஆனால் ட்ரம்ப் ட்விட்டரில் போட்டார், 80க்கும் மேற்பட்ட லஷ்கர் உதைபா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள்னு ட்ரம்ப் சொல்கிறாரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில். அதனால் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதியில் தான் பெரும்பாலான தாக்குதல் நடந்திருக்கிறது. அங்கே தான் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தி. இப்போ பாகிஸ்தானுக்கும் நம்மளோட சண்டையும் போட முடியாது. ஏன்னா இது போர்னு சொல்லலை, தீவிரவாதிகள் மீது நடந்த தாக்குதல். தீவிரவாதிகள் மீது மட்டும் கரெக்டாக இப்படி தாக்குனா சரியாகுமானா, அமெரிக்கா தான் நான் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆப்கானிஸ்தானில், அதாவது இந்த அமெரிக்காவில் 2001 இரட்டை கோபுரம் அடித்து நொறுக்கப்பட்டது. விமானத்தில் மோதுனாங்க, இரட்டை கோபுரம் இடிந்து விழுந்தது.
அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் பேண்டகானில் அவங்க இன்டெலிஜென்ஸு பயங்கரமான ஆளுங்க. சிஐஏ வச்சு முதலே பண்ணியிருந்தாங்க. இந்த விமானத்தை வைத்து நமது நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியது யார்? சிஐஏ ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான். அல் கொய்தா இயக்கத்தைச் சேர்ந்த பின்லேடன் தான் அடித்தான் அப்படின்ட்டு. உடனே அமெரிக்கா அன்னையிலிருந்து பின்லேடனை ஃபாலோ பண்ணாங்க. பின்லேடன் எங்கே இருக்கிறான்? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா வெறும் மலையும் பாறையும் குகையும் தான் இருக்கும். இந்த தீவிரவாதி பூரா அதில் போய் ஒழிஞ்சுக்கிட்டான். அதுவும் இவர் பின்லேடன் அந்த தீவிரவாத குகைக்குள்ளே ஆப்கானிஸ்தானில் இருக்காருன்னு உடனே அமெரிக்க விமானங்கள் ஆப்கானிஸ்தானில் நுழைந்து தீவிரவாதிகள் தங்கியிருந்த அந்த மலைகளை தாக்கியது. முதல்ல ஆரம்பித்ததே அவங்க தான். தீவிரவாதிகளை தாக்க ஆரம்பித்தது அமெரிக்கா தான். அன்று ஆப்கானிஸ்தானில் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பயந்து போய் பின்லேடன் ஆப்கானிஸ்தானில் இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் பாகிஸ்தானில் பொதுமக்களோடு சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கார். அந்த வீட்டையும் கண்டுபிடித்து அமெரிக்கா அந்த வீட்டை மட்டும் தாக்குதல் நடத்தி பின்லேடனை கொன்றார்கள். இப்போ அதையே தான் நம்ம செஞ்சுருக்கோம். நம்மளை யாரும் குறை சொல்ல முடியாது. கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, மோடி என்ன பண்ணியிருக்காரு, ஜெய்சங்கர் நம்முடைய வெளியுறவு செயலாளர் இவங்கெல்லாம் ஏன் தாக்குகிறோம், அவர்கள் தீவிரவாதத்தில் ஈடுபட்டதற்கு என்ன சான்று, என்னென்ன ஆதாரம், எல்லாத்தையும் முக்கியமான பெரிய தலைவர்கள், பெரிய நாட்டு தலைவர்கிட்ட போய் காமிச்சிட்டாங்க. காமித்து அவங்ககிட்ட ஆதரவை வாங்கிட்டு தான் அடித்தாங்க. எல்லோரும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. நீங்கள் அடித்தது ரைட்டு, உங்களை தாக்கும்போது நீங்கள் அடித்து தான் பண்ணணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைனா, பாகிஸ்தான் மிகவும் எதிர்பார்த்தது சைனா. இந்தியா தாக்கியவுடன் சைனா தனக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள்னு நினைச்சாங்க. சைனா என்ன சொல்லிட்டான் தெரியுமா, தீவிரவாதத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் சொல்லிட்டான். ரெண்டாவது 2 நாடும் பேசி தீர்த்துக்காங்க, மேற்கொண்டு போரை இது பண்ணாதீங்க, நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு அண்டை நாடுகள் அப்படின்னு நடுநிலைமையாக பேசிட்டு போயிட்டு பாகிஸ்தான். அதனால் என்ன ஆயிடுச்சு, சீனா நமக்கு நடுநிலையாக பேசி போயிட்டாங்க. அதனால் பாகிஸ்தான் என்ன ஆச்சு, சீனாவுக்கு அளவாரிட்டான். அப்போ இப்போ போரில் நம்ம போய் ஈடுபடலான்னா சீனாவோட உதவி வேணும், சீனாவுக்கு அளவாரிட்டான் அப்படின்னு ரொம்ப இதாகிட்டான். அதனால் இனிமேல் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. போருங்கிறது இனி நடக்காது. இந்தியாவும் இதோடு நிறுத்தி கொள்வார்கள். அதுதான் நம்முடைய இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாக்குதலுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க தெரியுமா, ஆப்ரேஷன் சிந்தூர். யாருக்கும் புரியாது, வெளிநாட்டுக்காரனுக்கெல்லாம் புரியாது. ஆப்ரேஷன்னா ஆங்கில வார்த்தை, சிந்தூர்னா அது என்னன்னு கேட்குறான் வெளிநாட்டுக்காரன். சிந்தூர்னா என்னப்பா, இங்கிலீஷில் சிந்தூர்னு ஒரு வார்த்தை இல்லை, இந்தியாவில் இருக்கிற பலருக்கும் புரியலை. சிந்தூர்னா அது ஒரு இடமா, சிந்தூருங்கிறது ஒரு இடமானு கேட்குறாங்க. சிந்தூருங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருதத்தில் சிந்தூர்னா குங்குமம், நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமம். 27 பேருக்கு மேலே அன்றைக்கி சுட்டாங்களே, அதில் எத்தனை ஆண்கள் செத்தாங்க. அந்த பெண்களெல்லாம் நெற்றி குங்குமத்தை இழந்துட்டாங்க, கணவனை இழந்தவர். அந்த நெற்றி குங்குமத்தை இழந்த அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படும் காணிக்கை தான் இந்த தாக்குதல்ங்கிறதுக்காகத்தான் ஆப்ரேஷன் சிந்தூர்னு வச்சாங்க. யாரும் இந்திய அரசாங்கமே சொல்லலை ஏன் ஆப்ரேஷன் சிந்தூர்னு வச்சிங்கன்னா, அவங்களே சொல்லலை. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா, குங்குமத்தை இழந்த அந்த விதவைகளுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை தான் அது அப்படி. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த தாக்குதல் நடந்த உடனே அந்த 27 பேர் இறந்தாங்களே, அதில் இறந்த கணவன்மார்கள் நிறைய இருக்காங்களே, அவங்க மனைவிமார்களில் ஒருத்தர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்று தான் சுடப்பட்டு கொல்லப்பட்ட என்னுடைய கணவரின் ஆத்மா மகிழ்ச்சி அடையும், என்னுடைய கணவரின் ஆத்மா சாந்தி அடையும், என் கணவரை கொன்றவர்களை பழிதீர்த்து விட்டார்கள் மோடி அரசாங்கம், அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் ஆப்ரேஷன் சிந்தூர். இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா, சிந்தூர்னா என்ன, இரத்த கலரில் இருக்கிறது தான் குங்குமம். அந்த அப்பாவிகளின் இரத்தத்தை குடித்த தீவிரவாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது இரத்த காணிக்கை தான் அது. ஆப்ரேஷன் ஆஃப் சிந்தூர், இரத்த திலகம் அது. அதனால தான் சிந்தூர்னு பேர் வச்சாங்க ஆப்ரேஷன். அதனால் தாக்குதல் முடிச்சிட்டாங்க. 44 செகண்டில் குண்டை போட்டு முடிச்சாங்க.
24 நிமிஷத்தில் இதுவே முடிச்சிட்டாங்க தாக்குதல். வெளியில் வந்துட்டாங்க. இனி தற்காப்பு மட்டும்தான். இந்தியா இனி போரில் ஈடுபட மாட்டாங்க. இனி அவங்க தாக்குனா திருப்பி தாக்குவாங்க. எங்களுடைய அப்பாவி இந்தியர்களை கொலை செய்த தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இனி அடுத்த தாக்குதல் என்பது இந்தியாவுக்கு இருக்காது. ஏன்னா யாருமே இப்போ போரை விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் ஒரு மசூதியில் பேசியிருக்காங்க. ஒரு மதகுரு பெரிய கூட்டம் கூடியிருக்கு. அந்த மதகுரு அந்த பாகிஸ்தான் கூட்டத்தை பார்த்து கேட்டிருக்காரு, இந்தியா மீதான நாம் போர் தொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்கிறாங்க. ஒரு பாகிஸ்தானியர் கூட கை தூக்கலை. காரணம் அவங்க அமைதியை விரும்புகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் நிருபர்கள் கேட்குறாங்க, என்ன நீங்கள் கையை தூக்கலையே, போர் வேணாமா அப்படின்னு. போர் எதுக்கு? நம்ம இராணுவம் தான் தப்பு பண்ணுறாங்க, நம்ம இராணுவத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதாக இல்லை அப்படின்னு அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ஆக மக்கள் போரை விரும்பவில்லை. நம்மளும் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இன்றைக்கி பாகிஸ்தானோட நிலைமை படுமோசமாக இருக்குது. அங்கே இருக்கிற தாலிபான், ஆப்கானிஸ்தான் பக்கத்து நாடான ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய தாலிபான்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிரே ஆகிட்டாங்க பாகிஸ்தானுக்கு. போர் என்று வந்தால் தாலிபான்கள் எந்த உதவியும் அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இராணுவத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. போர்னு வந்தால் பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் இராணுவத்தை எதிர்த்து தாக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்குது. அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள நிலைமை. அதனால் இந்த பயங்கரவாத தாக்குதலில் இந்தியா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்தியர்கள் அனைவருக்கும் இது மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கிறது தான் முதல் கருத்து. அடுத்து சைனா ஆதரவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நடுநிலை வகிச்சிட்டாங்க. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்னென்னா, அவங்க ரொம்ப நாள் பழியை தீர்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நாள் அவங்களுக்குள்ள பிரச்சனை, அதுக்கு தான் சண்டை போடுறாங்கன்னு. அப்படி ஏன்னா ஆயுதத்தை விற்கணும்ல, பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தை விற்கிறவங்க பூரா அவங்க தானே. அதனால் பட்டும் படாமலும் பேசியிருக்கிறார். ஆனாலும் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக போவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், உலக நாடுகள் மத்தியில் உலக நாடுகளில் பெரும்பாலானவர்கள் இந்தியாவிற்கு இந்த பிரச்சனையில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். சரி, வெளிநாடுல எப்படி, இந்தியாவில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, இந்த நடவடிக்கைக்கு எங்களுடைய முழு ஆதரவு. அதுதான் அரசியலில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, முழு ஆதரவு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிவிட்டார். கம்யூனிஸ்டுகளும் எங்களுக்கு முழு ஆதரவு. அதில் கம்யூனிஸ்ட் இன்னொன்று சொல்லுகிறது இருக்காங்க, இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவின் ஒற்றுமையையும் இறையாண்மையும் காப்பாற்றப்பட வேண்டும். கம்யூனிஸ்ட் ஆளுகிட்டேருந்து இந்த வார்த்தைகள் வருது. மகிழ்ச்சியான விஷயம். ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நாங்கள் ஆதரவு கொடுப்போம். நீங்கள் ஆதரவு என்ன ஒன்றும் ஏதோ நீங்கள் வாயத்திலிருந்து பேசாமல் இருந்தால் சரி. இந்த விஷயத்தில் ஸ்டாலினை நான் பாராட்டுறேன். இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததிலிருந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை. இங்கே ஒரு சில அரசியல்வாதி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் வாயை திறக்கலை. இந்த போர் ஒத்தியை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க, எங்கிட்ட எதுவும் சொல்லலன்ட்டு போயிட்டார். எதிராக பேசவில்லை. எதிராக பேசிக்கொண்டு இருந்த திருமாவே சரியான நடவடிக்கை தான். ஆனால் இது போராக மாறிவிடக்கூடாது. இப்படி பேசணும். திருமாவளவனுக்கு சொல்லி இப்படி பேசுங்க, நடவடிக்கை சரிதான், போராக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடாது, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யாரும் இங்கே பேசக்கூடாது தான். இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு போங்க, அதனால் அதில் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் ஒரு வழியாக போர் நம்முடைய தாக்குதல் என்பது நடந்து முடிந்துவிட்டது. இதில் நடந்த தாக்குதலில் நடந்த சில வீடியோக்களை உங்களுக்கு காண்பிக்கிறோம். I'll find you through the dust and the storm. I'll find you through these machines I'll carry. The burden
of my brothers and sisters' pain. So I'll find you. You can hide in the distance between shadow and dust, but I'll strike you down when you betray our trust. So I'll find you. That's my job. That's my mission. That's my promise. I'll find you. எந்த அளவுக்கு தாக்குதல் பலமாக செய்திருக்கிறார்கள், சரியாக செய்திருக்கிறார்கள். முன்னாடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு அடித்தாங்க, அது மாதிரி துல்லியமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தீவிரவாதிகள் ஒடுக்கப்பட்டு விடுவார்கள். பாகிஸ்தான் ராணுவம் இனி தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா உதப்பாண்டா இந்தியா அப்படின்னு பயம் இருக்கும். அந்த பயத்துக்காக போடப்பட்டது. அமெரிக்கா உதைச்சான்ல, பின்லேடன் அடித்து கொன்னான்ல, அது மாதிரி நம்ம அவங்கள உதைச்சாதானே அடுத்த தீவிரவாதத்தை பண்ண மாட்டான். அதனால் இனிமேல் தீவிரவாத தாக்குதல் பெருமளவு குறைந்துவிடும். காஷ்மீரில் இருந்த உமர் அப்துல்லா கூட வாயை திறக்கிறார், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வாயை திறக்கவில்லை. இதுலேயும் இவங்க செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லி இந்தியா எடுத்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அமித்ஷாவும் உமர் அப்துல்லாவை கூப்பிட்டு விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு, என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு. அதனால் இந்தியாவை பொறுத்தவரை முக்கியமான இந்த தருணத்தில் எல்லோரும் சரியான முறையில் நடந்திருக்காங்க. அதனால் இந்த ஸ்ட்ரைக், இந்த தாக்குதலுக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் நமது ஆதரவை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட செய்தி. அடுத்தது ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் நடந்த மோதல். இதுதான் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளாக உதயநிதியோட போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். என்ன சரி வரல அப்படின்னா, நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் கலந்துக்கணும். ஏன்னா இளைஞரணி செயலாளர், மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வரலை உதயநிதி. சரி, இது ஒன்று தானே வரலன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சட்டசபையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் வேறு, சட்டசபைக்கும் வரணும். விளையாட்டு தன்னுடைய துறை சார்ந்த விளையாட்டுத்துறை இது வரும்போது சட்டசபையில் தன்னுடைய துறை சார்பாக அறிக்கையை படிக்கணும், வரல. ஸ்டாலின் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரே படித்தார். அதுக்கடுத்தது நேரு ஸ்டேடியத்தில் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா வச்சாங்க. இந்த இவங்க துணைவேந்தருக்கெல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட் வர போய் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி மிகப்பெரிய பாராட்டு விழா வச்சுருந்தாங்க. அதுலேயும் உதயநிதி கலந்து கொள்ளவில்லை. உதயநிதி என்ன உடம்பு சரியில்லாமல் இருக்காரான்னு பார்த்தா நல்லா ரெஜெண்ட்டில் அங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்கார். சரி, சென்னையில் இல்லையோன்னு பார்த்தா சென்னையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கார். அப்போ என்ன பிரச்சனை அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இப்போ கிச்சன் கேபினெட்டில் மோதல் நடந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. என்ன மோதல் அப்படின்னா, அதுதான் சொல்கிறேன்ல, உதயநிதி எதுக்கு எடுத்தாலும் ரெக்கமெண்டேஷன். அவருக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க, யாரை பிடிச்சா நடக்கும். ஒவ்வொருத்தரும் ரெக்கமெண்டேஷனை கொண்டு போகிறோம். முதல் இது பொன்முடி துணை பொதுச் செயலாளராக இருந்தார், வேறு ஒரு துணை பொதுச் செயலாளராக கொண்டு போகணும். அப்போ கொஞ்சம் சீனியராக இருக்கணும்ல. அப்போது உதயநிதி என்ன பண்ணுறாரு, ரெக்கமெண்டேஷன் கொண்டு போய் இவங்கள போடு அவங்கள போடுன்னு புதியவர்களை நீட்டுகிறார். ஸ்டாலினுக்கு உடன்பாடு இல்லை, முடியாது. நீ சொல்கிறால துணை பொதுச் செயலாளர் போட முடியாது, சீனியர்லாம் நிறையா இருக்காங்க, அவங்கள தான் போட முடியும் என்று முகத்தில் அடித்தது போல் பதில் சொல்லிவிட்டார். உடனே உதயநிதி சரி, அடுத்த ரெக்கமெண்டேஷன் மாவட்ட செயலாளர், இவங்கள மாவட்ட செயலாளர் போடுங்க, அவங்கள போடுங்க. சில இதை ஸ்டாலின் எடுத்துக்கிட்டார். ஆனால் ஒரு ஆளுக்கு அவர் ஒத்துக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டு இல்ல திருமணத்தில் போய் கலந்துக்கிட்டு வந்தேன்,
அவரை போய் மாவட்ட செயலாளராக மாற்ற சொல்லையே முடியாது அப்படின்ட்டு. இவருக்கு வேண்டிய ஆளுங்க ரெக்கமெண்டேஷனை போடணுங்கிறதுக்காக உதயநிதி மாவட்டங்களை பிரிங்க, நான் சொல்கிறத போடுங்கன்னா அதற்கும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். உடனே உதயநிதி போய் அழுகிறார் கிச்சன் கேபினட் அம்மாட்ட, துர்கா ஸ்டாலின்ட்ட, நான் எதுக்கு துணை முதல்வராக இருக்கணும், நான் எதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கணும், நான் சொல்லி யாரையும் அப்பா போட மாட்டேங்கிறேன், எனக்கு அரசியல் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் ரெஜெண்ட்டுக்கு போகிறேன்னு இருக்கேன். இருப்பா அப்போ சொல்லி வாங்கி கொடு, இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டேன். ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதிகிட்ட ஸ்டாலின் எப்படி இருந்தாருன்னு பலருக்கும் தெரியாது. கருணாநிதி நான் ஒரு விஷயத்தில் கருணாநிதி மிக மிக திறமையானவர் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறேன். நிர்வாகத்திலையா அதெல்லாம் கிடையாது. மற்றபடி இந்த இதுங்களெல்லாம் கள்ள ஓட்டு போடுற அது 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 எல்லாருக்கும் தெரியும். கள்ள ஓட்டு போடுறதுல மிக திறமையானவர், கெட்டது விஷயம் பண்ணுறதுல இது வன்முறை பண்ணுறதுல திறமையானவர், அதில் திறமையானவர். ஆனால் இன்னொரு விஷயத்தில் அவர் மிக மிக பெரிய திறமையானவர். எப்படின்னா, 2 மனைவியை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்க இவங்க குடும்பத்தை எல்லாம் சமாளித்தார் பாருங்க. அதில் அவரை மாதிரி திறமையானவர் யாரும் இல்லை. முதல் மனைவியிட்டிருந்து ரெக்கமெண்டேஷன் வரும், 2வது மனைவியிட்டிருந்து ரெக்கமெண்டேஷன் வரும், முதல் மனைவியிட்ட பையன்கிட்டருந்து வரும், 2வது பையன்கிட்டருந்து அது அழகிரிட்டருந்து வரும், தயாலம்மாள்கிட்டருந்து ரெக்கமெண்டேஷன் வரும், அதுக்கடுத்தது ஸ்டாலின்கிட்டருந்து வரும், அதுக்கடுத்தது அவங்க பொண்ணு செல்வின்னு இருந்தது அதுகிட்டருந்து வரும், அவருக்கு தமிழரசுன்னு ஒரு பையன் இருந்தார் அவர்கிட்டருந்து வரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழிகிட்டருந்து வரும், ராஜாத்தி அம்மாள்கிட்டருந்து வரும். அதுக்கு தான் சொல்கிறேன்ல, இதை பூரா சமாளித்து அவங்கவுங்க இதை அப்படியே ஒவ்வொருத்தரையாக திருப்திப்படுத்துவார். அதில் ஸ்டாலின் சொன்ன நிறைய இதை தூக்கி போட்டுருக்காரு, செய்ய மாட்டேன்னு. ஸ்டாலின் எம்எல்ஏ சீட்டுக்கு இவர் கேட்பார், எனக்கு வேண்டியவங்க எத்தனை பேர் இருக்காங்க போடுங்கன்னு கணக்கு வச்சுருப்பார். ஏப்பா ஸ்டாலின் எத்தனை ரெக்கமெண்டேஷன்ப்பா, சண்முகநாதன் பிஏட்ட கேட்பார், ஐயா 10 சொல்லியிருக்காரு, சரி ஒரு 4-5 போடு. அவன் என்னப்பா கழகிரி அவன் என்ன சொல்லியிருக்கான்ப்பா, அவர் 25 சொல்லியிருக்காரு, அவனுக்கு ஒரு 5 போடு, ஸ்டாலினுக்கு 5 போடுறல, அங்கே போய் 5 போடு. அடுத்து யாருப்பா, கனிமொழி என்னப்பா சொல்லிச்சு, அவங்க ஒரு 10, அதுக்கு 5 போடு. எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் குடும்பத்தை. 2வது மனைவி தயாலம்மாள், முதல் மனைவி தயாலம்மாள் எவ்வளோ சொல்லிச்சு, அவங்களும் ரெக்கமெண்டேஷன் போய் நீட்டுவாங்க. ராஜாத்தி அம்மா அவ்வளோ பேத்துக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணுவார். ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கந்தசாமின்னு சொல்லி இறந்து போய்விட்டார், தினகரன் பத்திரிகையின் உரிமையாளர். இருப்பார், அவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கார். 96 அந்த பீரியடாக இல்லை 89 to 91 இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இவர் இருந்தார் கந்தசாமி. அப்போ வீட்டு வசதி வாரியத்தில் இருக்கார். வீடு அரசாங்க வீடை சில பேருக்கு கொடுக்குறாங்க, ரெக்கமெண்டேஷனாக குமியுது கருணாநிதிட்ட. என்னப்பான்னு கேட்குறாரு சண்முகநாதன்ட்ட, இவர் மந்திரி இவர் கந்தசாமி, நம்ம இதுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, இருக்கிற வீடு எத்தனைப்பாங்கிறாரு. இருக்கிற வீடு 10 நம்மகிட்ட எவ்வளோப்பா வந்திருக்குன்னு கேட்குறேன். ஐயா அழகிரி 5 கொண்டு வந்திருக்காரு, ஐயா ஸ்டாலின் 5 கொண்டு வந்திருக்காரு, இவங்க கனிமொழி இவ்வளவு போட்டால் 20 வருது. இதில் மந்திரி அவருடைய ரெக்கமெண்டேஷன் 2 வச்சுருக்காரு. இதில் கருணாநிதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய ரெக்கமெண்டேஷன் 4-5. அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா ஸ்டாலின், எப்பா அழகிரி எத்தனைப்பா கேட்டிருக்கான், 5, ஒரு 2 கொடுப்பா, ஸ்டாலினுக்கு ஒரு 2 கொடுப்பா, கனிமொழிக்கு 2 கொடுப்பா, எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாரு. கடைசி சண்முகநாதன் சொல்கிறார், ஐயா எல்லோரும் கொடுத்துட்டீங்க, உங்கள் ரெக்கமெண்டேஷன் 4 இருக்குயா, அது என் ரெக்கமெண்டேஷன் வேணாம்ப்பா போடாத, அவங்க எதுக்கு போட்டு அப்படின்னு சொன்னோன்னே மந்திரி 2 வச்சுருந்தார். அவர் தான் மந்திரி, அவர் வாயை திறக்கலை. இவங்க சொன்ன 10 போட்டார். மந்திரிகிட்ட ரெக்கமெண்டேஷன் போனவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் ஆச்சு, நம்ம கொடுத்தோம். ஏயா ஒரு கருணாநிதி ரெக்கமெண்டேஷனே அவர் போட முடியலை 3 நாள், எல்லாம் பெரிய பையன் சின்ன பையன், முதல் மனைவி 2வது மனைவிக்கு பிரித்து கொடுத்தார். ஆனால் அப்படி ஸ்டாலின் சொல்லுவார், அந்த ரெக்கமெண்டேஷனில் முக்கியமானதெல்லாம் கருணாநிதி செய்ய மாட்டார். ஆனால் ஸ்டாலின் கோவப்பட மாட்டாங்க, கொஞ்சம் கத்துவார், கத்திட்டு அப்புறம் அப்படியே மறந்து விடுவார். ஆனால் ஸ்டாலின் பையன் அப்படி இல்லை. உதயநிதி எதிர்க்கிறார், அப்பாவோட மோதுறாரு, அம்மாவோட சண்டை போடுறாரு, நான் எதுக்கு துணை முதல்வராக இருக்கணுங்கிறாரு. ஸ்டாலின் 2006 2011 துணை முதல்வராக இருந்தார். ஆனால் அவர் தந்தையை எதிர்த்து இப்படி குதிக்கலை, உதயநிதி குதிக்கிறார். அப்போ அவங்க ஃபேமிலி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் நினைப்பது போல உதயநிதி ஒரு பொறுப்பான ஒரு தலைவராக
ஸ்டாலினுக்கு பிறகு வந்து கட்சியை சரியான முறையில் நடத்துவாரா என்பது மிகப்பெரிய சந்தேகம். ஸ்டாலினுக்கு நான் செய்தியாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அப்பாட்ட காட்டின விசுவாசத்தை உங்கள் பையன் உங்கள்கிட்ட காட்டலை. அதனால் அவருக்கு ராஜதந்திரம்ங்கிறது சுத்தமாக இல்லை. நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ இல்லையோ 6 மணிக்கு எந்திரிச்சிடுறீங்க. எந்திரிச்சு போய் மேக்கப்புக்கு சேரில் போய் அப்படியே உட்காந்துடுறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்குறீங்க. உங்களுக்கு அப்படியே டோஃபா வச்சு முகத்தில் அப்படியே இதெல்லாம் பண்ணி ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணோன்னே அப்படியே வேஸ்டிங் சட்டை எடுத்துட்டு வாக்கிங் போயிடுறீங்க. 6-7 மணிக்கெல்லாம் தியோசபிக்கல் சொசைட்டி 6:30 மணிக்கு போயிடுறாரு. அப்போ 6 மணி 5:30க்கே எந்திரிச்சிடுறேன். ஆனால் இவர் அப்படி இல்லையே. உதயநிதி எந்திரிக்கிறதே மதியம் 10-11 மணி. அவர் 2 மணி 3 மணி வரை தூங்க மாட்டார். அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாம் அனுப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு அவர் தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆகிறதே மதியம் 1 மணி. ஆக கருணாநிதி வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிடுவார். 4 மணி 2 மணிக்கு தூங்குவார், 4 மணிக்கு எந்திரிச்சிடுவார். 5 மணிக்கு மேலே அவர் தூங்கவே மாட்டார். 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஸ்டாலின் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ சீக்கிரம் தூங்கிட்டு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிடுறார். ஆனால் இவர் மதியம் 12 மணி வரை தூங்கி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருத்தர் ஸ்டாலினுடைய வாரிசாக, கருணாநிதியின் வாரிசாக அரசியல் வருவதற்கு சான்ஸே கிடையாது. இப்போதே அப்பாவிடம் கோபித்து கொண்டிருக்கிறார், பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நமக்கு கிடைத்த செய்தி அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது நான் அதிலேயே சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஊருக்கு அப்பா பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு. இது லைப்ரரி, நூலகத்துக்கு அப்பா பேர், பஸ் ஸ்டாண்டுக்கு அப்பா பேர், எல்லாத்துக்குமே 80 அடி சிலை இப்படி அப்பா பேராக வச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ்நாடுங்கிறதே கருணாநிதி நாடுன்னு மாற்றிட்டு வரணும்னு பழைய வீடியோலாம் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 6 மாதத்துக்கு முன்னாடி. இது போகிற போக பார்த்தா கருணாநிதி நாடுன்னு வச்சுருவார் இப்படி. அதனால் ஆனால் யாருமே எதிர்பார்க்க வகையில் ஸ்டாலின் நாடு அப்படின்னு போட்டு கருணாநிதி டிவியில் செய்தி போட்டுருக்கான். தலைப்பு என்ன தெரியுமா? ஸ்டாலின் நாடு போட்டு அவர் வரிசையாக சாதனை செஞ்ச மாதிரி ஒன்று போடுறோம். என்ன போடுறாங்கன்னா, காலை உணவு திட்டம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் மதிய உணவு திட்டம் கொடுத்தாரு, காமராஜரும் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அப்போ எம்ஜிஆர் அதை சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தார். இவங்க என்னமோ காலையில் இட்லி போடுறாங்கன்னு சொல்லி அது வந்து முதல் திட்டம், அது காலை உணவு. அது இபிஎஸ் இருக்கும்போதே இந்த காலை உணவுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய பொய்ய சொல்கிறார். காலை உணவு திட்டம் நாங்கள் கொண்டு வந்தாச்சு, அதனால் ஸ்டாலின் நாடு அப்படின்னு. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி கைவினை திட்டமாக, அது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே. கைவினை திட்டம் வந்து அவங்க ஏற்கனவே பொற்கொள்ளர் இந்த மற்றவங்க இவங்களுக்கெல்லாம் அவங்க மறுவாழ்வுக்கு பண்ணணும்னு கொண்டு வந்துட்டாங்க. அதை அப்படியே காப்பி அடித்து ஸ்டாலின் நாடு, கருணாநிதி கைவினை திட்டமா. அடுத்தது வீடு தேடி கல்வி. இருக்கிற பள்ளிக்கூடம் எல்லாமே ஒழுங்கான கட்டடம் இல்லை. இந்த லட்சணத்தில் வீடு தேடி இவங்க போய் கல்வி கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு வீடு தேடி கல்வி கொடுத்தாங்க? அதை ஒன்றும் பெருசாக போட்டுட்டு இது வந்து வீடு தேடி கல்வி, அதுவும் நாங்கள் தான். அடுத்தது கருணாநிதியின் கனவு இல்லைம்மா. யாருக்காச்சும் கருணாநிதி ஸ்கீமில் போட்டு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்களா? அது என்னென்னா, மோடி இப்போ பிரைம் மினிஸ்டர் திட்டத்தில் வருது, பிரதமரின் இதில். அதுக்கு அப்படியே லேபிளை மாட்டி ஒரு கருணாநிதியின் கனவு இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஸ்டாலின் நாடில் அவர் செஞ்சதில் இதுவும் பண்ணுறான். கிராமந்தோறும் நூலகமாக, நூலகம் வச்சு என்ன பண்ணுறது? அவன் ஃபோன் உள்ள வந்துட்டான். பேப்பர் படிக்கிறதே எல்லாம் ஃபோனில் இன்டர்நெட்டில் நியூஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். இனி வரக்கூடிய வருங்கால சமுதாயம் எங்கே நூலகத்துக்கு போவான்? எல்லாம் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கானே. காலம் மாறிக்கிட்டு போகுது. நீங்கள் மகாபாரதம் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரே ஒரு சின்னது மகாபாரதத்தை மொபைல் ஃபோனில் அப்லோட் பண்ணிடுவான். அப்படி கிளிக் பண்ணால் மகாபாரதம் வந்துடும். இப்போ நாங்கள்லாம் வழக்கறிஞர்களாக இருக்கோமே, வழக்கறிஞரில் நிறைய பேர் நீங்கள் வீட்டுக்கு பார்க்க போனீங்கன்னா அவர் இப்படி உட்காந்துருப்பார். அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புக்காக இருக்கும், புஸ்தகமாக இருக்கும்ல, இது மாதிரி. சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைப்ரரி மாதிரி புஸ்தகம் இருக்கும். நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகம் அந்த மாதிரி இருக்காது. அப்படின்னா நாங்கள் படிக்காமல் இருக்கோம்னு அர்த்தமா? அவங்க வச்சுருக்கிற அத்தனை புத்தகமும் ஒரு மொபைல் ஃபோனில் நம்ம எடுத்துடலாம். சிபிசி, சிஆர்பிசி, ஐபிசி அவ்வளவும் மொபைல் ஃபோனில் இருக்குது. அப்படி நாங்கள் கிளிக் பண்ணால் அதுலேயே பார்த்துருவோம்.
அந்த கீவேர்டை போட்டோம்னா அந்த குறிப்பிட்ட இதை பார்த்துருவான். காலம் மாறிடுச்சு, டிஜிட்டல் வேர்ல்டு, தொழில்நுட்ப உலகம். அவள் தொழில்நுட்ப உலகத்தில் இதுலேயும் அந்த காலத்தில் போட்ட மாதிரி நீ லைப்ரரியில் உட்காந்து டிஜிட்டல் இதில் கொண்டு வாங்க. அப்போ தான் பெருமை. கிராமந்தோறும் இவந்துவான் நூலகம், அந்த நூலகத்தையும் பூரா உங்கள் அப்பா பேர் வச்சுக்கிட்டு ஊரே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் வருங்கால சந்ததிகளுக்கு தேவை டிஜிட்டல் வேர்ல்டு, அதாவது தொழில்நுட்ப இது தான். யுகம் மாறி போச்சு. நீங்கள் கிராமந்தோறும் நூலகம் வச்சு எனக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கே இருக்கீங்க? எவன் நூலகத்தை படிக்கிறான்? பத்திரிக்கை, ஒரு பத்திரிக்கை 10 லட்சம் பத்திரிக்கை விற்றுக்கிட்டு இருந்தது, தமிழ் பத்திரிக்கை. இன்றைக்கி எவ்வளோ போகுது தெரியுமா? 1.5 லட்சம் கூட விற்க மாட்டேங்குது. மேகசின், வார பத்திரிக்கைகள் எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் போன மேகசின் 18,000 தான் விற்குது. காரணம், எவனுமே அதை படிக்கிறது இல்லை. நெட்டில் பார்த்துடலாம் அந்த புஸ்தகத்தையும் அந்த பத்திரிக்கையும். காலை பத்திரிக்கை நீங்கள் போட்டிங்கன்னா 7:30 மணிக்கு நெட்டில் வந்துடும். அந்த பத்திரிக்கையில் என்ன செய்தி வந்திருக்குன்னு அத்தனையும் மொபைல் ஃபோனில் வந்துடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாம் அவன் லைஃபே வேறு. அவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான். எவனும் வீட்டில் பத்திரிக்கை வாங்குகிற காலமெல்லாம் போச்சு. அதனால் இதில் வந்துக்கிட்டு கிராமந்தோறும் நூலகம்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் அதை ஸ்டாலின் நாட்டில் அவருடைய சாதனையில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறார். அடுத்தது அவர் இன்னொரு சாதனையாக விண்வெளி தொழில் கொள்கைங்கிறார். ஊரை ஏமாத்துறது நான் அது ஒரு திட்டணுங்கிறதுக்காக சொல்ல, இதெல்லாம் நடக்கிற விஷயம். விண்வெளியில் இவங்க என்ன தொழில் கொள்கைன்னா, மருமகன் சபரீசன் வானம்னு ஆரம்பிச்சிட்டார். எலான் மாஸ்க்கு ஈக்குவலாக ராக்கெட்டு தொழில் கம்பெனியெல்லாம் ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு மருமகனுக்கு உதவி செய்கிறதுக்காக விண்வெளி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மருமகனுக்கு உதவி செய்கிறதுக்காக இங்கேயே ஒரு ராக்கெட்டு தளம் தூத்துக்குடியில் ரெடி பண்ணிட்டு அந்த அரசாங்கத்தில் இருந்து மருமகனுக்கு வேண்டிய அத்தனையும் செய்து கொடுக்கறது. இது ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி ஊரை மாத்திர வேலை. ஸ்டாலின் நாடில் இதெல்லாம் இருக்கா? ஏற்கனவே கருணாநிதி நாடு வச்சுருவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ உங்கள் பேர் வச்சுட்டீங்களா? அதனால இந்த ஈவரா பேரை வச்சுருவீங்களோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். எல்லாம் முடித்து கருணாநிதி ஸ்டாலின் நாடுன்னு இப்போ டிவியில் போட்டாங்க. இது என்றைக்கு நடைமுறைப்படுத்த போகிறான்னு தெரியல. தெரிஞ்சுட்டு தமிழ்நாடை ஸ்டாலின் நாடுன்னு வருங்காலத்தில் கூப்பிடுன்னு சட்டசபையில் நிறைவேற்றிடுவான். நிறைவேற்றிட்டு என்ன பண்ணுவாங்க? நம்மெல்லாம் எதிர்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கு ஒரு வெற்றி விழா பண்ணி இன்றிலிருந்து தமிழ்நாடு ஸ்டாலின் நாடாக மாறவிருக்கிறதுன்னு போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கேவலமான விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஸ்டாலின் பேசியிருக்கார், ரொம்ப திமுறோட பேசியிருக்கார். நேற்று வந்தவன்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்கிறார். நேற்று வந்தவன்லாம் முதலமைச்சராக ஆசைப்படுறாங்கிறார். ஆனால் இன்னைக்கு தொடங்கப்பட்ட கட்சிகள்லாம் பார்க்குறோம். நான் தான் அடுத்த முதலமைச்சர். நேற்றுக்கு பிறந்தவன்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர். நேற்றுக்கு கட்சி தொடங்கினவன்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர். அரசியலுக்கு அழிச்சுவிடே தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலைதான் இருக்கு. அரசியல் அழிச்சுவடி தெரியாதவன்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்கிறார். நான் உதயநிதியை தான் சொல்கிறாரு. இதெல்லாம் உதயநிதிக்கு தானே டேலி ஆகுது. உதயநிதி நேற்று தான் கட்சியில் சேர்ந்தார். 2018க்கு அப்புறம் தான் அவர் கட்சியில் பொறுப்பு கொடுத்தாங்க. அதனால நேற்று வந்தவர் அரசியல் அழிச்சுவடி தெரியாதவர்னா உதயநிதி தான். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ இது எல்லாமே என்னடா, நேற்று வந்தவன் முதலமைச்சராக ஆசைப்படுகிறான்னு பையனை தான் சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் விஜயை சொல்லியிருக்கேன். நேற்று வந்தவன் திமுறில் நேற்று வந்தவன் உங்கள் பையன் நேற்று வந்தவன். நீங்கள் யார்? நீங்கள் சும்மா பேருக்கு உங்கள் அப்பா தூக்கி இளைஞர் செயலாளர் அது எதுன்னு போட்டுக்கிட்டு இருந்தார். என்னத்தை உருப்படியாக செஞ்சீங்க? உங்கள் அப்பா இருக்கிறவரை எல்லாம் உங்கள் அப்பா தான் பார்ப்பார். ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ உங்கள் பையனும் இப்படி தான். அப்போ பெரிய நீங்கள் விஜய் குறை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன் நேற்று வந்தவங்க கட்சி ஆரம்பிக்கூடாதா? எம்ஜிஆர் 72ல் கட்சி ஆரம்பிச்சுட்டு 77லேயே முதலமைச்சரானார். என்டி ராமராவ் கட்சி ஆரம்பித்த 3 மாதம் 6 மாதத்துலேயே எலெக்ஷன் முதலமைச்சரானார். ஆக முதலமைச்சராகிறதுக்கும் எப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அரசியல் அழிச்சுவடி தெரியாதுன்னா உங்களுக்கே அரசியல் அழிச்சுவடி தெரியாதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளில் 90% பேருக்கு அரசியல் அழிச்சுவடி எவனுக்கும் தெரியலையே. அதனால் அரசியல் அழிச்சுவடி தெரியணும்னு அவசியம் இல்லை. மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ரைட்டு, யார் வேணாலும் முதலமைச்சராகலாம். மக்களுடைய ஆதரவு இருக்கணும். ஜனநாயக நாடு. அதனால் ஸ்டாலின் அவர்களே கர்வத்தின் உச்சியில் பேசி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னமோ பரம்பரையாக அரசியலில் பங்கு கொண்ட மாதிரி.
நீங்கள் இளைஞரணி செயலாளராக இருந்துட்டு டிவி சீரியலில் குறிஞ்சி மலர்னா ஒரு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் தானே. உங்கள் பையன் நேற்று வரை சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி சினிமா டிஸ்ட்ரிபியூட்டருங்கள் எல்லாம் வயிற்றில் அடித்து இது கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பரம்பரையாக்க இதில் வந்தவரா? இன்பநிதி 21 வயசுலேயே கூட்டிகிட்டு போய் ஜல்லிக்கட்டில் கலெக்டர் எந்திரிச்சு போய் சொல்லிட்டு இன்பநிதி நண்பர்களை உட்கார வைக்கிறீங்களே. இன்பநிதி எல்லாம் என்ன புதுசு தானே. ஆக வருங்கால வருங்கால முதல்வர் இன்பநிதினு எல்லாம் போஸ்டர் வைக்கிறானவங்க ஆளுங்க. நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்திலேருந்து நேற்று வந்தவனை கொண்டு வருவீங்க. நீங்கள் மட்டும் அரசியல் அரிசியோடி தெரியாதவனை கொண்டு வருவீங்க. ஆனால் விஜய் வந்தால் அதை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா ஸ்டாலின்? காரணம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அரசியல் அரிசியோடி தெரியாதவர்கள், அரசியலிலே நேற்று முளைத்த காளான்கள். அதனால் விஜயை பற்றி பேசுவதற்கு, நடிகர் விஜயை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கோ உங்கள் சந்ததிக்கோ எந்தவித அடிப்படை தகுதியும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.